பசுமை விவசாயினருக்கு வணக்கங்க. நான் உள்ளத்தனை ஒரு கோபி பேசுகிறேன். நம்ம இப்போ யூடியூப் ஆர்கானிக் பண்ருட்டியில் ஆஃபீஸ்லேருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம பசுமை விவசாயத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு வகையான வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இயற்கை பொருள் தயாரித்தெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதில் பஞ்சகவியம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பஞ்சகவியம், குருகவியம், தசகவியம் நிறையா வந்திருக்கு. நாம் பண்ணுற தசகவியம். இந்த பஞ்சகவியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி நடராஜன் அவருன்றது இதுவும் ட்ரெடிஷனல் மெத்தட் பழமையில் இருந்தது. அவரால் திரும்ப மீட்டு உருவாக்கப்பட்டு அவர் வந்து கொடுமுடி நடராஜன் ஐயா வந்து இந்த பஞ்சகவியம் மீட்டு உருவாக்கப்பட்டு இயற்கை விவசாயிகள் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து தசகவியமாச்சு. இப்போ குரு பஞ்சகவியம் நிறைய பேருக்குள்ள புது புதுசாக வந்து ஒன்றும் இல்லை, எல்லாமே இயற்கை தான். பசு சாணம் ரொம்ப அளப்பரிய ஆற்றல் உள்ள ஒரு பொருள். அதுதான் சூடோமோனாஸ் பல்வேறு வகையான நன்மை சொல்லுகள்லாம் சாணத்தில் தான் உள்ளடக்கியிருக்கு. ஸோ அதனோட ரிசர்ச் பண்ணால் நிறையா விஷயம் இருக்குது சாணத்தில். ஸோ நம்ம அதை பசு சாணத்தை அதோட சக்தியை பல மடங்காக உருவாக்கி நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு உரம் தான் பஞ்சகவியம். ஓகேங்களா? அதில் பஞ்சகவியம்னா பசுவோட 5 பொருள் போடுவோம். பசு சாணம், கோமியம், தயிர், பால், நெய் போடுவோம். இப்போ இந்த தசகவியத்தில் இந்த பசு பொருட்கள் 5 இல்லாமல் தசகவியத்தில் என்ன பண்ணால் நாட்டு சக்கரை, கரும்புச்சாறு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பேரிச்சம்பழம் நாம போட்டு பண்ணுறோம். குரு பஞ்சகவியம் சொல்கிறாங்க. அதில் அந்த லோக்கல் விளையிற பொருளை வச்சு பண்ணுறேன். அதை பற்றி நம்ம பெருசாக நாலேஜ் இல்லை. அதை பற்றி அப்புறம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பஞ்சகவியம் வந்து கிட்ட பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்மளுடைய ஓன் ரெசிபின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெத்தடில் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த ஒயிட் லேயர் எந்த ஒரு இயற்கை பொருள் பண்ணால் அந்த ஒயிட் லேயர் படிச்சுனாவே அது பொருள் தரமாக இருக்குன்னு அர்த்தம், தயாராக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை எப்படி பண்ணிங்கன்னா 150-200 லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கோம். அந்த தண்ணியில் 100 லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து அதாவது தண்ணினா அது எப்படி சொல்லணும்னா, அந்த 150 லிட்டர் தண்ணி எப்படி இருந்ததுன்னா கோமியம் 20-30 லிட்டர் கோமியம் கொடுத்துருக்கோம், பால் கொடுத்துருக்கோம், தயிர் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து பார்த்தா சாணம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணத வீடியோக்காக காமிக்கிறோம். பசு சாணத்தை ஊற்ற போகிறோம். ஆனால் பண்ணனா வாங்க நம்ம பண்ணுற மாதிரி எப்படி பண்ணால் பசு சாணத்தையும் நெய்யை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் ரெஸ்ட் விடும். அதை மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் விடப்போ அதோட தன்மை நல்லா இலகி அந்த நுண்ணுகள் நெய்யை சாப்பிட்டு சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொடுப்போம். இப்போ பாருங்க, இதை ஊற்ற நெய்யும் நெய்யும் பசுதானம் கலந்த கலவை ஊற்றுங்க. அதை இது பசுஞ்சாணம்னா எந்த மாட்டு சாணம் பயன்படுத்தலாமா? எந்த மாட்டு சாணம்னா பயன்படுத்தலாம். நாட்டு மாடை தான் சிறப்பாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நாட்டு மாடுனா வெளியில் போய் வேறு மாடு நாட்டு மாடு. ஒரு ஃபேனை போட்டு செட்டை போட்டு சைலேஜியும் வைக்கல் கொடுத்தா நாட்டு மாடு ஆகாது. ஓகேங்களா? வெளில போய் மேயணும் புல்ல மூலிகை. இது தேங்காய் தண்ணி. ஆமாம் அந்த எந்த மாடு தான் பரவாயில்ல, எச்ச மாடு கூட பிடிக்கும், தப்பில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தண்ணி நம்மளோட பெஸ்ட்டு. நம்ம ரெசிபியை வந்து எப்பயுமே தேங்காய் தண்ணி நம்மளோட மீனவளை தவிர மீது எல்லாத்தையும் இருக்குது. ஏன்னா அதில் பல்வேறு வகையான நூறு சத்துக்கள் நிறையா இருக்குது, அளப்பரிய சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த பொருட்களோட தன்மை இன்னும் பல மடங்கு ஒரு பூஸ்டர் இருக்குது. பார்த்து நம்ம கடலை புண்ணாக்கு எல்லாம் தெரியும், ப்ரோட்டீன் கண்டு அதிகம், அமினோ ஆசிட்ஸ் அதிகம், ஒமேகா 3 அது மாதிரி நிறையா நன்மை செய்யக்கூடிய அமிலங்கள் இருக்குது. இதில் இது வந்து ஒரு டென்சிட்டியையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு பொருள், நுண்ணுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கும். கையில் காமிங்கண்ணா, ஒரு பீஸ் காமிங்க பாருங்க. செக்குலார்னு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் 90s ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்லாம், நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய போதும் பேரெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஸோ அதை போகிறோம். இதில் எண்ணெய் தன்மையும் இருக்கும். எண்ணெயே வந்து பயிர் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வாழைப்பழம் போட்டிருக்கோம், கரும்பு சாரெல்லாம் ஊற்றி வச்சு ஆல்ரெடி முன்னாடி வீடியோக்கு முன்னாடி அதெல்லாம் பழசு. இப்போ சும்மா டெமோக்கு வந்து காமிச்சிடும். இதெல்லாம் ஊற்றி நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறோம். நாங்கள் இது வந்து ஒன்று ரெஸ்ட் போய்டும். ஃபஸ்ட்டு கோமியம் ஊற்றும், நாட்டு சக்கரை மட்டும் போடுவோம். அப்புறம் தயிர் ஊற்றுவோம் ஒரு வாரம் கழிச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பால் ஊற்றுவோம். அப்புறம் வந்து தேங்காய் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம். அப்படி பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப தரமாக இருக்குது. நாங்கள் 40-50 நாள் ரெடி பண்ணுவோம். விவசாயிகள் ஒரே டைம் எல்லாமே பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிளாக ஒரு 5 கிலோ பசு ஆனத்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் பசு கோமியம், ஓகேங்களா, 3 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், ஒரு 1/2 லிட்டர் நெய், ஓகேங்களா. இதை 5 எடுத்துக்கிட்டு நெய்யும் சாணத்தையும் கலக்கி தனியாக வச்சுட்டு மீதி 5 பொருளை போட்டு கலக்கி சாணத்தை போட்டால் ரெடி ஆகிடுது பஞ்சகவியம். நம்ம தசகவியன்றதால கூட நம்ம இதே அதே அளவு நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணுறா 5 லிட்டர் சாணத்துக்கு, நான் சொல்ல 5 கிலோ சாணத்துக்கு வந்து நீங்கள் கூட வந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை போடலாம், ஒரு 1/2 லிட்டர் கரும்பு சாறு ஊற்றலாம், ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் போடலாம், ஒரு 10 கழிஞ்ச வாழைப்பழம் போடலாம், கரும்பு சாறு 1/2 லிட்டர் ஊற்றலாம். இதை வச்சு நீங்கள் வந்து தசகவியம் நம்ம பண்ணுற மெத்தட் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணி நம்ம 21 நாள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு 40-50 நாள் விடுறோம். நல்லா லைஃப் வலதுபுறமாக இடதுபுறம் சொல்கிறப்ப நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பஞ்சகவியம் தயாராகும். நல்லா இளம் பச்சை நிறத்தில் ரெடி ஆகும். இந்த மாதிரி மேலே வெள்ளை வரணும். ஏன்னா பஞ்சகவியம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்சியரான ப்ராடக்ட். கொஞ்சம் பார்த்து பண்ணலாம், புழுக்கள் வந்துடும், தேவையில்லாத பாக்டீரியா ரெடி ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெள்ளை வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணி வடிகட்டி விவசாய பயிருக்கு பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிறப்ப பல்வேறு வைரஸால் ஏற்படும் நோய் பிரச்சனை, அழற்சி, இலையில் வர சுருக்கம்லாம் சரியாகுது. பூக்கள் ரொம்ப, ஏன்னா லாக்டிக் ஆசிட் நிறையா இருக்கிறதால பூக்கள் பூக்கிறது ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு பூக்கள் பூக்கிறது ஃப்ளவர் செட்டிங்கு நல்லா பெருசாக சப்போர்ட் பண்ணும் பஞ்சகவியம். தரவழியாக போகிறப்ப மண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை சரி பண்ணுது. நம்ம பஞ்சகவியத்தை இயற்கையில் ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. மீன் அமிலத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய அளவு நம்ம மீன் அமிலத்துக்கு அப்புறம் பஞ்சகவியத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.
தரை வழியாக வந்துடலாம், இலை வழியாக தெளிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளவு பொருள் நம்ம சேர்க்கிறோம். ம். ஒரு விவசாயி வந்து இவ்வளவு பொருளை சேர்த்தா அந்த அளவுக்கு வந்து அது பலன் தருமா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலன் இருக்குமா? 200-300% பலன் தரும். இது நம்ம சொல்றதால சாதாரண எளிமையாக கிடைக்கிற பொருள் தான். உள்ளூர் சந்தையில் எல்லா ஊர்லையும் கிடைக்கும். விவசாயத்தில் கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணுங்க. நீங்கள் விவசாயத்தில் பெரிய லாஸை வந்து மெனக்கிட மாட்டாங்க விவசாயிங்க. கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அந்த பொருள் விலை கடையில் விற்க பண்ணி உடனே போய் போட்டுருவாங்க. விவசாயத்தில் மெனக்கெடுதல் அது மாதிரி யூரியா டிஏபி போய் 1 மணி நேரம் நிற்பாங்க, 2 மணி நேரம் நிற்பாங்க. மார்க்கெட்டில் வர வழியில் கிடைக்கிற பொருள் வாங்கி போட மாட்டாங்க. விவசாயத்தில் அது இப்போ எள்ளுனா வருது, தண்ணீர் பஞ்சம் வருது, மண்ணோட ஆர்கானிக் கார்பன் லெவல் குறையுது. இதெல்லாம் வந்துன்னா இயற்கை விவசாயம் எந்த விவசாயம் பண்ண முடியாது. விவசாயிகள்லாம் காலத்தின் கட்டாயம் இயற்கை விவசாயம் திரும்பி ஆகணும். அப்படி தான் காலமும் இருக்குது. அரசும் அதுதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, அதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் சரி, சுற்றுச்சூழலுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. சரிங்களா? அதனால் இது டெமோ பாருங்கள், ஒரு 10 ஏக்கர் 1 ஏக்கர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது ஓகே. இப்போ சில பேர் வந்து கெமிக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த தசகாவியா வந்து பயன்படுத்தினா அதே அளவுக்கு பலன் தெரியுமா? தாராளமாக நான் சொல்கிறது என்ன, எல்லாரும் சொல்கிறது, நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணுற விவசாயம் தாராளமாக முன்னாடி வாங்க. முழுக்க முழுக்க வந்து விவசாயிகள் அப்படியே தலைகீழ திருப்பி இயற்கை விவசாயம் மாற்ற முடியாது. நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கெமிக்கலும் பண்ணுங்க, இயற்கையும் கலந்து பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாங்க. ஏன்னா கெமிக்கல் அப்படியே உள்ள வந்துச்சு. நம்ம விவசாய பெருமக்கள், இலத்தழை மக்கள் தாவர கழிவுகளை கொடுத்து தான் விவசாயம் பண்ணிருந்தாங்க, சாம்பல் கொடுத்து தான் பண்ணாங்க. கொஞ்சம் கீழே அடிவரமாக போடுங்க, கொஞ்சம் அப்படி போட்டுக்கோங்கன்னா வந்து கெமி. அந்த மாதிரி நாமளும் இயற்கை விவசாயத்திலும் அப்படி தான் புகுத்தணும். விவசாயிடம் முத நாளே போயிட்டு தசகாவியம் பஞ்சகாவியம் மீனமில்லைன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விவசாயம் பண்ணுற கெமிக்கல் விவசாயம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அடிவரமாக மீனமில்லம் தாங்க. மேலே நீங்கள் ஏதோ ஒரு வச்சுங்க, இல்லை மேலே ஒரு கெமிக்கல் அடிக்கலாம், கீழே வந்து பஞ்சகாவியம் தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் வராது, சமூக மாற்றம். அப்புறம் ஒரு நாள் நம்ம நடக்காது. தாராளமாக கெமிக்கல் விவசாயம் பண்ணுறேன், ஒரு பிட்வீன் கேப்பில் நீங்கள் இயற்கை பொருளை பயன்படுத்துங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். அது சிறந்த வழி. காலப்போக்கில் நீங்களே புரிதல் ஏற்பட்டு முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வந்துடும். நம்மகிட்டே கிட்டத்தட்ட பல கிராமங்கள் இருக்குது. இங்கே ராமாபுரம், இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பில்லூர் கிராமம், பில்லூர் ஆழங்கால், ஒரு சில ஏரியாலாம் இருக்குங்களா வந்து முழுக்க முழுக்க நெல் விவசாயம். ஒரு விவசாயி வந்தார், அந்த ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிகேன்னு உரையா. அவரும் பார்த்துட்டு இப்போ ஒரு 50-60 விவசாயிகள் விவசாயம் பண்ணி முழுக்க முழுக்க நம்ம உரங்கள் தான். மீனமில்லம், பஞ்சகாவியம், மெட்டாரைசி, பெவேரியா பேசியனா, ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ், அத்தனை பொருளும் அவங்க பேர் தெருவில் வாழ்ந்துட்டாங்க. சொல்லி கேட்பாங்க, இது கூட அது கொடுப்பான் ரெக்கமெண்ட். அதான் இவங்க கொடுத்து மற்ற விவசாயம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்திருக்காங்க. அது நடங்க. அந்த விஷயம் 3 வருஷமாக நம்ம கொடுத்துருக்கோம், ரிசல்ட் பெஸ்ட்டாக. அது மாதிரி விவசாயிகிட்டையும் தண்ணி அழிச்சு நடைபெறும். அது கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு இது வச்சு நம்ம பயன்படுத்தலாம்? ஒரு 6 to 8 மாதம். பஞ்சகம் செஞ்சுனா பொருள் ஃபெர்டிலைசரு எல்லாம் சரியாக வைக்கணும். புழுக்க வந்தால் சத்துக்கள் குறைஞ்சிடும். அதனால் கிண்டி ஒன்றும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நிழலில் வைக்கணும் முக்கியமாக. நிறைய விஷயங்கள் வந்து பாருங்க. தசகாவியா அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. கெமிக்கல் பயன்படுத்துகிற விவசாயி கூட இதை பயன்படுத்தினா பலன் நல்லாவே தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து கெமிக்கல் விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்கல நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி. வணக்கம்.